நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்துப்பார். இந்த நாளிலே சங்கீதம் 51 தாவீது ஏறெடுத்த ஒரு சிறு ஜபத்தை நாம் தியானத்திற்கு கொள்ளுகின்றோம். சங்கீதம் 51 15, 16, 17 ஆகிய வசனங்களாகும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிப்பதில்லை. இவ்விதம் தாவீது தேவனை நோக்கி செபிக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு மோசமான ஒரு பாவ காரியம் தாவீதை உடல் அளவிலும் மன அளவிலும் எந்த அளவுக்கு சிதைத்து போட்டது என்பதை இந்த சங்கீதத்திலே தாவீது எழுதி வைத்திருக்கின்ற வார்த்தைகள் மூலமாய் நான் அறிந்து கொள்ள முடிகிறது. பாவம், அக்கிரமம், பொல்லாப்பானவைகள் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு சீர்கேடு அடைய செய்கிறது என்பதை தாவீது வெளிப்படுத்துகிறார். அது அவனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சீர்கேடு அடைய பண்ணியது என்பதை தாவீது உணர்ந்து கொண்டார். ஆனால் இந்த தாவீதை தேவன் அவனுடைய பாவத்திலே வாழும்படியாய் விட்டுவிடவில்லை, அக்கிரமத்திலே வாழும்படியாக விட்டுவிடவில்லை, பொல்லாப்பிலே வாழும்படியாக விட்டுவிடவில்லை. அவனுக்கு தேவன் ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்தார். அதுதான் அவன் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளிலும் சிறப்பானது ஒரு நன்மையாயிருக்கிறது. அந்த இருதயத்தை அவன் ஆண்டவரால் பெற்றுக்கொண்ட அந்த இருதயத்தை கொண்டு அவன் தன் பாவ கட்டுகளிலிருந்தும் எல்லாவிதமான அக்கிரமத்தின் பிடிகளிலிருந்தும் பொல்லாத வழிகளிலிருந்தும் சீர்படுத்தப்பட்டு சீரும் சிறப்புமான ஒரு வாழ்வுக்கு நேராய் கடந்து வந்தான் என்பதைத்தான் இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த வாக்கியம் நமக்கு இப்படி சொல்லுகிறது: ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும் என்று சொல்லுகிறார். என் உதடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. அக்கிரமமான விஷயங்களை சற்பனைப்பதற்காக என் உதடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. என் உதடுகளின் கட்டுகளை, என் நாவின் கட்டுகளை அறுத்து உம்முடைய புகழை பற்றி மட்டுமே பேசுவதற்கும் உம்முடைய மகத்துவங்களை குறித்து மட்டுமே பேசுவதற்கும் தேவரீர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பலத்த காரியங்களையும் எடுத்து சொல்வதற்கு என் வாயை தேவன் ஆண்டவரே நீர் பயன்படுத்தும். என் உதடுகளின் கட்டுகளை அறுத்தருளும், என் உதடுகளை திறந்தருளும், என் நாவின் கட்டுகளை அறுத்தருளும், என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கட்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாய் அநேக நேரங்களிலே சூதுவாதானவைகளை பேசுகிறதா இருக்கிறது, கெட்ட வார்த்தைகளை பேசுகிறதா இருக்கிறது, தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறதா இருக்கிறது, பொய்யை சற்பனைக்கின்ற உதடுகளாக, நாவுகளாக, வாயாக இருக்கிறது, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறதாக இருக்கிறது. நம்முடைய வாயிலிருந்து ஆண்டவரை துதிக்க வரும் பொழுது நல்ல துதியின் சத்தத்தை நாம் எழுப்புகிறோம். மற்ற நேரங்களிலே தூஷணமானவைகளும் அழுக்கானவைகளையும் அசுசியானவைகளையும் கசப்பானவைகளையும் நம்முடைய நாவுகளிலிருந்து வெளிப்படுத்துகிறோம். இதை குறித்து தான் யாக்கோபு அப்போஸ்தலன் தன்னுடைய 3ஆம் அதிகாரம், தன்னுடைய புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 9-11 வரை உள்ள வாக்கியங்களிலே இப்படி அவர் சொல்லுகிறார்: நாவினாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உள்ளம் கெட்டு போய் இருந்தாதான் உதடுகளும் பொல்லாதவைகளை பேசும்.
உள்ளம் பொய்யினால் நிறைந்திருக்கும் என்றால் நாவிலும் பொய் தான் வரும். உள்ளம் சூதுவாதுகளால் நிரம்பி இருக்குமானால் உதடுகளிலும் அதுதான் வரும். ஆகையினால் தான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும் என்று தாவீது சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லுகிறார், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. பலியை செலுத்தி காரியங்களை சாதித்து கொள்ளலாம் என்று நினைக்க கூடாது என்பதை தாவீது இந்த இடத்திலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். காணிக்கை செலுத்துவதனாலும் தசம பாகங்களை செலுத்துவதனாலும் விளைச்சலின் ஒரு பகுதியை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து செலுத்துவதனாலும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. உள்ளம் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதான் அடுத்த வாக்கியம் இப்படி சொல்லுகிறது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறது. நம்முடைய உதடுகளிலே உதடுகளின் கனிகளை, தேவனை புகழுகின்ற வார்த்தைகளை நாம் பேச வேண்டுமென்றால், நலமான வார்த்தைகளை பேச வேண்டுமென்றால், ஆரோக்கியமான வார்த்தைகளை பேச வேண்டுமென்றால், விசுவாசத்தின் வார்த்தைகளை நம் உதடுகள் பேச வேண்டுமென்றால், நம் இருதயத்திலே இச்சைகள் சூழ்ந்திருக்க கூடாது. நம் இருதயத்திலே அழுக்கானவைகள் இருக்கக்கூடாது. அந்த இருதயத்திலே தேவனுடைய வார்த்தைகளும் தேவனுடைய ஆவியும் தேவனுடையவைகளும் நிறைந்திருக்குமானால் நம்முடைய நாவிலிருந்தும் அவ்விதமான தேவனை புகழும் வார்த்தைகள் வெளிப்படும். ஆகையினால்தான் என் இருதயத்தை நான் உடைத்து உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரிடத்துல நாம் கடந்து போகும் பொழுது நம்முடைய இருதயத்தை முழுமையாய் திறந்து கொடுத்து போவது அது ஒரு மேன்மையான அனுபவம். நம் இருதயத்தில் உள்ள அழுக்குகளை எல்லாம் அவர் சுத்தம் பண்ணி நம் இருதயத்தை அழகாக மூடி நம்மை இந்த உலகத்திலே வாழ வைப்பார். அப்படிப்பட்ட இருதயத்திலே சூதுவாதுகள் தங்குவதில்லை, பொய்யும் புரட்டுகளும் தங்குவதில்லை, கசப்பும் வெறுப்பும் துரோகங்களும் அந்த இருதயத்திலே படிந்து போவதில்லை. பலியை நாம் செலுத்தும் என்பதாக, தேவனுக்கு துதியை செலுத்தும் என்பதாக நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராய் உத்தமமாய் இருக்கிறதா, தேவனுக்குள்ளே நம்முடைய இருதயம் உறுதிப்பட்டு இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சங்கீதக்காரன் சில வாக்கியங்களை நமக்கு சொல்லுகிறார். சங்கீதம் 34:18 சொல்லுகிறார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 147:3 தாவீது சொல்லுகிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை எல்லாம் கட்டுகிறார். தங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது கட்டாயம் அது உடைக்கப்பட்ட இருதயமாகத்தான் இருக்கும், நொறுக்கப்பட்ட இருதயமாகத்தான் இருக்கும். அதைத்தான் ஏசாயா 2 வாக்கியங்களிலே சொல்லுகிறார். ஏசாயா 57:5-15 அவர் சொல்லுகிறார், நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக ஏசாயா 66:2 அவர் சொல்லுகிறார், இப்படி சொல்லுகிறார், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:3 சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் நம் இருதயம் சீர்படுத்தப்படும்படியாய் ஒப்பு கொடுப்பது மிகவும் நல்ல விஷயமாக இருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்று சொல்லுகிறார்.
திறக்கப்பட்ட இருதயத்தோடும் உடைக்கப்பட்ட இருதயத்தோடும் ஆண்டவரிடத்திலே நம்ம கடந்து போவோம் என்றால், ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை உருவாக்கி நம்முடைய நாவுகளிலிருந்து உண்மையான தூய்மையான தேவனுக்கு பிரியமான உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை துதி பலிகளை செலுத்த தேவன் நம்மை தயார்படுத்துவார். அவருக்கேற்ற நல்ல பாத்திரமாக நம்மை ஆண்டவர் மாற்றுவார். பலியை விடவும் இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற பலி மிகவும் தேவனுக்கு பிரியமான ஒன்றாக இருக்கிறது. அது தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கிறது. ஆகையினால்தான் நொறுங்குண்டு ஆவியிலே நொறுங்குண்டு கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படி நொறுக்கப்பட்ட இருதயத்துக்குள்ள தேவனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் உள்ளே நிரம்பி இருக்கும். தேவனுடைய நற்செயல்கள் எல்லாம் நிரம்பி இருக்கும். தேவனுடைய வசனங்கள் நிரம்பி இருக்கும். தேவனுடைய ஆவியின் சிந்தை காணப்படும். ஆகையினாலே அவனுடைய நாவிலிருந்து தேவனை துதிக்கிற துதியின் சத்தங்கள் எழும்பி வரும். இருதயம் எதனால் நிரம்பி இருக்கிறதோ அவைகள்தான் வாயிலிருந்து வெளிப்படும். ஆகவே தாவீது சொல்லுகிறார், என் உதடுகளை திறந்தருளும்படியாக என் இருதயத்தை நல்ல விசேஷத்தினால் நிரப்பும். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிரம்பி இருக்கிறது. நான் ராஜாவை குறித்து பாடுகிற கவியை சொல்லுவேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று தாவீது சொல்லுகிறார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஏறெடுத்து பார்த்து எங்கள் இருதயத்தின் துர்க்குணங்களை எல்லாம் எங்களை விட்டு அகற்ற உம்மிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மூடப்பட்ட இருதயத்தோட நாங்கள் உம்மிடத்துல வராமல் திறக்கப்பட்ட இருதயத்தோட உம்மிடத்துல வருகிறோம். தேவரீர், எங்கள் இருதயத்தின் துர்க்குணங்களை எல்லாம் அகற்றி ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நீர் சீர்படுத்தி எங்கள் நாவு எப்பொழுதும் தேவனை துதிக்கிற துதியின் சத்தத்தால் ஆண்டவரே சோத்திரம் நிரம்பி இருக்கத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.